ஸோ என் நேம் வந்து அருண். சிஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் டிசைனராக இருக்கேன். ஸோ இந்த புக்கு படிக்கிறத பற்றி ரிவ்யூ பண்ணோம். எனக்கு யூஸ்வலாக வந்து புக்கு படிக்கிறதுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான். ஏன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த புக்கு படிக்கிறதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் கம்மி ரொம்ப. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா புக்கை பற்றி. ஸோ நானும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுப்பேன். புக்கெல்லாம் பெருசாக படிக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து டக்குன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி புக் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என் மைண்டில் ஃபஸ்ட்டு வந்த ஒரு விஷயம், பெரிய புக்காக எடுக்கலாமா இல்லை சின்ன புக்காக எடுக்கலாமா அப்படின்ட்டு. ஏன்னா பெரிய புக்காக எடுத்தால் நிறைய படிக்கணும், நிறைய சொல்லணும், அந்த மாதிரி யோசித்தேன். சரி, சின்ன புக்காக எடுக்கும்போது டக்குன்னு இன்னொரு யோசனை வந்துச்சு. முரளி சார் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா யூஸ்வலாக எல்லா புக் ரிவ்யூவும் சொல்கிறது என்னென்னா 30 மினிட்ஸ் ஆச்சு பேசணும், 35 மினிட்ஸ் ஆச்சு பேசணும் அப்படின்ட்டு. ஸோ சின்ன புக்காக எடுத்துட்டா எங்கே நம்மளால பெருசாக பேச முடியாதோ, ஒரு காலை ஒரு 20 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு சின்ன புக்கு எடுக்கிறதுக்கும் யோசிச்சுட்டு இருந்தேன். பெருசு எடுக்கலாமா இல்லை சின்னது எடுக்கலாமான்ட்டு என் பிளேஸில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் ராகுல் உட்காந்துட்டு இருந்தான். அவன்கிட்ட அவன் டேபிளில் ஒரு புக் இருந்தது. அஹ் அந்த புக்கு தான். இப்போ நீங்கள் இது கொஞ்சம் இங்கிலீஷ், அது புக்கு வந்து இங்கிலீஷ் புக்கு. இது என்னடா நீ படிச்சா அப்படின்னு கேட்டா, இல்லடா முரளி சார் என்கிட்ட வந்து இதை கொடுத்து ஒரு வாட்டி படிக்க சொன்னாரு, நான் கொஞ்சம் படித்தேன், அதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன், பட் டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி கூட, நான் படிக்கிறேன்னு பார்த்தா அது இங்கிலீஷ் புக்கு. அதை படித்தா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நஞ்சம் இங்கிலீஷும் எனக்கு தெரியாமல் போயிடும்னு சொல்லிட்டு, சரி இது தமிழில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அப்போது தமிழில் இருந்தது இந்த புக்கு. இந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து, நம்ம ஒருத்தரை வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆக்குறது, எப்படி ஒரு பர்சனை வந்து இருக்கு சார் டைம். பல பேருக்கு இந்த புக்கை வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இதே புக்கு வாங்கி கொடுக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி சிலதெல்லாம் படித்தேன் நான். படிச்சிட்ட உடனே ஒருத்தரை ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கு, ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா? ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து நார்மலாக ஹாய்னா ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம். பட் ஆனால் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கே வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தேவைப்படுதா சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்படிதான் சரி இந்த புக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். இதில் ஒரு 9 விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பட்டுது. சரி, இது 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 இருந்தாலே போதும், நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களையும் வின் பண்ணிடலாம், ஒரு லீடராக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதோ ஆத்தர் தான் வந்து டேல் கார்னிகி. இவர் தான் வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காரு. மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாருன்னா, பீப்புளை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், ஒருத்தரை எப்படி வந்து நம்ம வழி நடத்தணும், ஒருத்தரை எப்படி நம்ம வாழ்க்கையில் அவங்கள சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த 9 விஷயங்களில் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ முதல்ல வந்து எடுத்தோடனே நானும் ஸ்டார்ட் பண்ணுறது இதில் தான். எல்லாரும் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கிரிட்டிசிசம் பண்ணுறதுல தான். அதுதான் எல்லார் வாயிலேருந்தும் டக்குன்னு ஈஸியாக வந்துடும் முதல் விஷயம். அது வந்து யோசிக்க மாட்றாங்க. அது மற்றவங்களுக்கு அது எப்படி போய் சேரும். நம்ம ஒருத்தரை டக்குன்னு வாயிலேருந்து ஈஸியாக நீ ஒன்றும் பண்ணல, நீ எதுவும் செய்யலை அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். பட் அதை ரிசீவ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அதை கேட்ட உடனே அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்றது யோசிக்கணும். இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை சொல்லிட்டோம் அப்படின்னா யாருமே வந்து அடுத்தவங்களை திருப்பி மதிச்சு பேசவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. உங்க உங்க மேல இருக்கிற ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் வராது. சரி, இவங்க வந்து நம்மளை ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இது பண்ணல அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆஹ் நான் சேவாலயா வரத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் சிட்டி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது பேங்க்ல வந்து 10 மணிக்கு வரணும், கரெக்டாக வரணும். நான் வந்து எவ்ரிடே லேட்டாக தான் வருவேன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டு தான், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். 11 மணிக்கு வருவேன், 11:15க்கு வருவேன். வந்துட்ட உடனே மணி சார்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு நான் சொல்லணும், குட் மார்னிங் சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா குட் மார்னிங் சொன்னால் தான் நான் வந்துட்டேன்னு அவருக்கு தெரியும். நான் போயிட்டு டெய்லியும் சொல்லிட்டே இருப்பேன், சார் குட் மார்னிங் சார். 11 மணிக்கு சொல்வேன், 11:30க்கு போய் சொல்வேன். அவர் வந்து டெய்லியும் திட்டுவார், ஏன்டா ஆஃபீஸ் டைம் வந்து உனக்கு 10 மணி தானே, நீ பாட்னு உன் இஷ்டத்துக்கு வர போகிற அப்படின்லாம் சொல்லுவார். அந்த திட்டுறது கூட, ஏன்னா அவங்க பேங்க்ல வந்து எல்லாம் சுற்றி இருப்பாங்க, மேனேஜர்லேருந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்கலாம் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் என்னை திட்டுற முறை எப்படி இருக்கும்னா, என் காது பக்கத்தில் தான் வந்து திட்டுவார். ஏன்டா உனக்குலாம் அறிவு இருக்காடா, இவ்வளோ லேட்டாக வரியே, ஏதாவது இருக்கா உனக்கு, இது யாராவது சொல்ல முடியுமா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க பாரு, மணி டீமில் இருக்கவர் வந்து இப்படி வராரு போறாருன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ட்டு
காதுக்குள்ளதான் வந்து திட்டுவாரு. பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட அது கேட்கவே கேட்காது. நான் அப்பயுமே எனக்கு என்னன்னா ஒரு கோவம் வரும். ஏன்னா இந்த ஆள் சும்மா திட்டிகிட்டே இருக்காரு, நான் என்ன பண்றது, பஸ் லேட் ஆகுது, இப்படி வந்து போறதுக்கு லேட் ஆகுது, நான் என்ன பண்றதுன்னு ஒரு ஒரு நாள் யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ இன்னொரு நாள் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல பக்கத்துல ஒருத்தரை வந்து பயங்கரமா திட்டிருந்தாங்க. ஒரு சின்ன தப்பு தான் பண்ணாரு போல. அது பயங்கரமா எல்லாருக்கும் கேட்டுச்சு. அங்க இருந்த எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் ஏன் திட்டு வாங்கினாரு, ஏன் என்னாச்சு, ஏன் யார் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த பையன், அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் அப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். சார், இனிமே நான் வந்து லேட்டா வரமாட்டேன், நான் இனிமே சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் வந்து நான் கரெக்டாக அந்த 10 o'clock போயிட்டு அவர் டேபிளில் போய் நின்றுட்டு குட் மார்னிங் சொல்லுவேன். ஓகே, அவர் ஃபேஸ் கூட பார்க்க மாட்டான். ஓகே, ஓகே ஓகேன்னுவார். இப்படி நான் வந்து கண்டினியூவாக அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பித்தோடனே ஒரு நாள் அங்கே இருக்க விளையாட்டு சொன்னார், இங்கே பார்த்தீங்களா அருண் பாருங்க கரெக்டாக, ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் லேட்டாக வரேன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர் வந்து திட்டும் போது என்ன என் காதில் சொன்னவர் வந்து என்னை பாராட்டும் போது, அருண் பாருங்க சூப்பரா வந்துட்டான். 1 மாசம் அவன் லேட்டே பண்ணல. நான் முன்னாடி வரலனா கூட அவன் சில நேரம் முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒருவேள அவரு என்னையும் அந்த மாதிரி எல்லார் மாரியும் திட்டியிருந்தாருன்னா, நான் 2 விஷயம் பண்ணியிருப்பேன். ஒண்ணு வேலைய விட்டு போயிருப்பேன். இல்லன்னா அவர இன்னும் அதிகமா திட்டியிருப்பேன். வெளிய போயும் பேசியிருப்பேன். அ அவரு அடுத்து வர டீம் மெம்பர்ஸ்ட்ட அவர் டீம்ல தான் சேராதீங்க. அவர் சின்ன சின்ன விஷயம் பண்ணாலே திட்டுவாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா நான் அது 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 வந்து அவரு இப்படி பண்ணதுனால எனக்கு வந்து எனக்கு இன்னும் அங்க இருக்கணும்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவரு இன்னமும் ஃபோன் பண்ணி பேசினா கூட, "என்னடா எந்த கம்பெனி?" அப்படின்னு தான் கேட்பாரு. நானு அங்க 6 மாசத்துலயே வந்துட்டேன். ஸோ அத கேட்டுட்டு, அங்கேயே ஒழுக்கமா இருக்கியா? யாரும் உன்ன கேட்கறாங்களா இல்லையா? கரெக்ட் டைம்க்கு வரியா? போறியா?" அப்படிலாம் கேட்பாரு. "இல்ல, இல்ல சார். ஏதோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தொலைவுல போயிட்டேன். அதனால ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒழுக்கமா இரு. அது மட்டும் தான் கடைசி வரைக்கும் இது பண்ணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஒரு விஷயத்துல மாத்திட்டாரு. அது அது இப்போ வரைக்கும் நான் அந்த மாரி யாரையும் பார்க்கல. ஏன்னா, இப்போ எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற ஒரு விஷயம் வந்து, இந்த மாரி சொல்லிட்டா என்ன ஆகும்? இந்த மாரி பண்ணிட்டாங்கன்னா, அந்த எம்ப்ளாயி வந்து இருக்க மாட்டாங்க. இதுதான் இப்போ இருக்க மெயின். என்ன, பாஸ் திட்டிட்டாரு, இப்படி பண்ணிட்டாங்க, இத சொல்ட்டாரு, அதனால நான் போறேன் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இது ஒரு பெர்சன் சொன்னா பரவால்ல. இப்போ சேவாலையிலே ஒருத்தர் வேலைய விட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க பாஸ் சரியில்லாம தான் இருக்கும். ஆனா, அத யாருமே சொல்ல மாட்டாங்க. வெளிய போயிட்டு சேவாலியா வேஸ்ட்டு, சேவாலியா நல்லா இல்ல, அங்க நெறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு அங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நான் இங்க இடத்துல நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனா, சேவாலியால பிரச்சனை கிடையாது. அங்க உள்ள மக்களால தான் பிரச்சனை இருக்கும். ஸோ வெளிய போனாலும் தைரியமா அங்க இருக்க பெர்சன் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. சேவாலியா பிடிக்கலன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஸோ 2வது விஷயம் வந்து, அ உண்மையான ப பாராட்டு. ஸோ இதுதான் வந்து ஒருத்தனுக்கு லைஃப்ல வந்து கிடைச்சதுன்னா, அவன் எங்க வேணாலும் போவான் அப்படின்றதுக்கு ஒண்ணு. அதே மாரி பாராட்டுறது கூட லிமிட்டடா தான் பாராட்டணும். ரொம்ப அதிகமா பாராட்டிட்டோம் அப்படின்னா, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ சேவலையில கூட தேங்க் யூ நோட்லாம் போடுவாங்க. அ போட்டுட்டு எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. அது நம்ம எல்லாருமே பண்றோம். பண்ணிட்டு விட்டுடுவோம். ஆனா அத ரிசீவ் பண்றவங்க இருக்காங்கல்ல, அந்த அந்த தேங்க் யூ நோட் போட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போஸ்டர் போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு 3 தடவையாச்சும் யார் யாரு என்ன பண்ணியிருக்கா, யார் யாரு வாழ்த்தியிருக்கா, யார் யாரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் சிம்பல் போட்டிருக்காங்களா, சிரிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது ஒரு 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 சின்ன சந்தோஷம் தான். ஆனா அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ இது உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். ஒரு ராணுவ வீரர் வந்து இருந்தாராம். அவர் வந்து ஒரு போர்லயோ அவரோட உயிர் வந்து போயிடுச்சு, இறந்துட்டாரு. அவரோட உடம்ப வந்து அவர் சொந்த ஊருக்கு கொண்டு வராங்க. அப்போ வந்து அங்க இருந்த அங்க வந்து அந்த அரசு அதிகாரிகள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு எல்லாருமே அங்க இருக்காங்க. அங்க ஒரு டீச்சரும் ஒருத்தவங்க இருந்தாங்க, செல்வின்னு சொல்லிட்டு. ஆ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த உடம்ப பார்த்து அழுதுட்டே இருக்கும்போது, திடீர்னு இவங்கள பார்த்த உடனே கை கையெடுத்து கும்பிட்டு இவங்க கிட்ட வந்து ஒரு 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 லெட்டர் ரொம்ப நன்றின்னு சொல்லி ஒரு லெட்டர் குடுத்தாங்களாம். ஆ இவங்களுக்கு ஒண்ணும் புரியலையாம். ஏன் என்ன இது மாரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் வந்து பார்த்தா ஒரு மாரி டேப்பெல்லாம் ஒட்டி, அ ரொம்ப பழைய பேப்பர் மாரி இருந்துச்சாம். அவரு இறக்கும்போது, அவர்கிட்ட இருந்த கடைசி பையில இருந்து எடுத்த பொருள்ல இதுவும் ஒண்ணு. இவங்களுக்கு அந்த லெட்டர ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே, அவங்களுக்கு ரொம்ப அழுதுட்டாங்களாம். அழுத உடனே சரி அவங்களுக்கு அந்த பழைய ஸ்கூல் மெமரீஸ் அந்த லெட்டர பார்த்த உடனே போயிடுச்சாம். அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்டூடண்ட் வந்து அந்த கிளாஸ்ல ஒரு 30 பேர் இருக்காங்களாம். இவங்க தான் அந்த டீச்சரு. அந்த ராணுவ வீரரும் அதே கிளாஸ் தான். அந்த 30 ஸ்டூடண்ட் கிட்ட ஒரு நாள் வந்து ஒருத்தர்கிட்டயும் பேப்பர் குடுத்துட்டாங்களாம். ஒரு 30 பேப்பர்.
ஒரு பேர் எழுதிடுங்க, அதுக்கு கீழே கேப் விட்டு இன்னொரு பேர் எழுதுங்க, இந்த மாதிரி 30 பேரையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ ராகுல் ராகுல் எழுதிட்டு ராகுல் கீழே கேப் விட்டுருங்க, அப்படியே 30 பேர் எழுதுன்ட்டு 30 பேர்கிட்டையும் கொடுத்துட்டாங்களாம். ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம், பேரு கீழே எல்லாம் எழுதிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி 30 பேப்பரையும் வந்து டீச்சர் கிட்ட எல்லாரும் கொடுத்துட்டாங்க போல. இந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லெட்டரில் என்ன எழுத சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்க ஒரு ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்கள் எழுதுங்க, ஒருத்தர்கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் எழுதுங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் எழுதி அந்த டீச்சர் கிட்ட கொடுத்துட்டாங்களாம். கொடுத்துட்டு அந்த டீச்சர் நைட் என்ன பண்ணுறாங்களா, அந்த 30 பேர் எழுதினாங்களே அந்த 30 பேப்பர் ஆக்கிட்டாங்களாம். பேப்பர் ஆக்கிட்டு இப்போ ராகுல் அப்படின்னா அவனை அவனை பற்றி சொன்ன 30 பேர் சொன்னாங்க இல்லையா, அந்த 30 பேரையும் எல்லாம் எழுதிட்டாங்க. இப்படி ஒருத்தர் பற்றியும் சொல்லும் போது ஒருத்தர் பற்றி எழுதிட்டு எல்லாம் எழுதிட்டு அவங்க தனியாக அதை பேப்பர் ஆக்கிட்டாங்களாம். அடுத்த நாள் கிளாஸுக்கு வந்து ஒருத்தர்கிட்டையும் இந்த 30 பேரும் உன்னை பற்றி இதுதான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் எல்லாம் ஒரு பேப்பரை கொடுத்தாங்களாம். அப்போ இந்த ராணுவ வீரருக்கு வந்து அந்த பேப்பரை படித்தோடனே அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சான். நான் இவ்வளோ நல்லவனா, என்ன இவ்வளோ பேர் பாராட்டி இவ்வளோ பேர் எழுதியிருக்கீங்களே இது அப்படின்ட்டு அது ரொம்ப அவருக்கு மனசில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பதிஞ்சிச்சான். ஓகே, நம்ம நல்லவனாக தான் நானும் நல்லவனாக தான் இருக்கணும். ஸோ அது வந்து டெய்லியும் அவனை ஊக்கப்படுத்திட்டே இருந்துச்சான். அந்த ஊக்கப்படுத்தினதுனால தான் ஒரு இராணுவ வீரராக மாறி இந்த நாட்டுக்காக ஒரு உயிரையே விட்டாராம். இந்த டீச்சர் அதை அந்த நினைவு வந்தப்போ இன்னும் ரொம்ப அழுதாங்களாம். ஸோ ஒரு ஒரு அதே மாதிரி தான் நம்ம உண்மையான பாராட்டு கொடுத்தோம்னா, இப்போ ஒரு செடி வளர்றதுக்கு எப்படி ஒரு தண்ணி வந்து ஒரு மெயின் பொருளாக இருக்கோ, அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் மேலே வரத்துக்கு பாராட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாராட்டை நம்ம கொடுத்தோம்னா அந்த மனுஷன் வந்து எந்த உயரத்துக்கு வேணாலும் போவான். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக நான் பார்த்தேன். எனக்கு இந்த இதில் பிடிச்சதுலேயே இந்த இது மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாதிரி அடுத்த டாபிக் வந்து மற்றவர்கள் ஆர்வத்தை பற்றி பேசுறது. எப்பவுமே பொதுவாக நம்ம யாராவது நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம நம்ம புகழையே சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் எப்படி தெரியுமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு இதுனா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். அது மற்றவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப போரிங்காக இருக்குமா. நம்ம பற்றி நம்ம ஒருத்தருக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்க ஆர்வம் என்ன, அவங்க யார், அவங்க எப்படி, அவங்கள பற்றி தான் நிறைய தெரிஞ்சுக்கணுமா. அவங்க வேர்ல்டுலேயே நீங்கள் போயிடணும். அவங்க யாரு இப்போ ஒருத்தரை பார்த்தோன்னே சொன்னா இவங்களுக்கா இது இவங்களுக்கு பிடிக்காது எனக்கு தெரியும், இவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்கள ஃபுல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். நான் அதுக்கு உதாரணத்துக்கு என்ன பார்த்தேன்னா, ரவி அண்ணா ஃபோன் பண்ணி டோனர்கிட்ட பேசுவார். ஒரு வாட்டி நான் பார்த்தேன். எடுத்தோடனே ஃபோன் பண்ணி காசு கொடுங்கன்னுலாம் கேட்க மாட்டார். சார், உங்கள் உங்கள் இது ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நேற்று எங்கே போயிருக்கீங்க போல், கோயிலுக்கு போயிருக்கீங்க போல், பரவாயில்ல சார், சூப்பர் சார், எப்படி எப்படி இருந்துச்சு அங்கே எல்லாம், எப்படி இருந்துச்சு எல்லாம் ஃபேமிலியோடு போனீங்களா அப்படின்லாம் கேட்பார். ஸோ முதல்ல அவங்க ஆர்வத்தையே வந்து அவர் எடுத்தோடனே வந்து நேற்று போனதை ஞாபகப்படுத்துறாரு. போய் ஞாபகப்படுத்தி அந்த ஞாபகத்தில் அவரும் சொல்கிறார், ஆமா ரவி இந்த மாதிரி போனேன் நல்லா இருந்தது அப்படி இப்படிலாம் சொல்கிறார். கடைசியில் அப்புறம் ரவி நான் என்ன பண்ணிட்டாரு, சார் அடுத்த வாரம் உங்கள் பிறந்த நாள் வருது, சேவாலய குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு பண்ணுறேன் ரவி, கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லி அதை அவர் பண்ண வச்சார். ஸோ இது 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 நான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக பார்க்குறேன். ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோன்னு கேட்டிருந்தாருன்னா அது கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஒரு விஷயம் ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, அதை அவர் கேட்டு வாங்கி அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு பொருளை விற்கணுமா. அந்த கஸ்டமர் வந்து நிறைய பொருள் வாங்குவாராம், லட்சக்கணக்கில் பொருள் வாங்குவாராம். ஆனால் என்ன ஒன்று, அவர் கொஞ்சம் பயங்கர கோவக்காரராம். அவரை பார்க்க நிறைய வியாபாரிகள்லாம் போயிருக்காங்க. வீட்டுக்கே போய் பார்த்து சார் இந்த ப்ராடக்ட் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னா அவர் எல்லாரையும் திட்டி அனுப்பிச்சிடுவாராம். போங்க போங்க, இதெல்லாம் எனக்கு இது இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாராம். இவர் என்ன பண்ணாராம், சரி இந்த போயிட்டு வந்தவங்க கிட்டலாம் கேட்டாராம், ஏன் அவர் வேணாம் சொல்கிறாரு, அவருக்கு என்ன அப்படி, அவருக்கு என்னெல்லாம் பிடிச்சிது, நீங்கள் என்னெல்லாம் அங்கே பார்த்தீங்க, அந்த அவர் இருக்கிற இடத்துலலாம் என்ன பார்த்தீங்க அப்படின்லாம் நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாராம். அப்போது இல்லை இல்லை அவர் பார்த்தேன், ஒன்றும் இல்லை, ஒரு செடிங்கள்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காரு, ஒரு தோட்டம் மாதிரி வச்சிருக்காரு, அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்ற, அதுதான் பார்த்தோம், பெருசாலாம் ஒன்றும் பார்க்கல அப்படின்னாராம். இவர் உடனே என்ன பண்ணாராம், ஒரு 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 ரோஜாப்பூ இதை வந்து வாங்கிட்டு போயிட்டாராம். போயிட்டு எடுத்தோடனே போயிட்டு, சார் என்ன உங்களுக்கு செடியெலாம் ரொம்ப பிடிக்குமா, இவ்வளோ வீட்டில் இவ்வளோ வச்சுருக்கீங்களே, இது எப்படி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்க, பராமரிப்பெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சு. அவரும் ரொம்ப ஆர்வமாக வந்து ஆமாம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடியெல்லாம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே அதை பற்றி ஒரு ஒரு அரை மணி நேரம் அவர் பேசிகிட்டு இருந்தாராம். பேசின உடனே அதுக்கப்புறம் இவர் வந்து சார் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்னோடனே அதை அந்த ப்ராடக்ட் அவர் வாங்கினாராம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒருத்தரோட ஆர்வத்தை பற்றி பேசும்போது எடுத்த உடனே பேசாமல் கொஞ்சம் லேட்டாக பேசினா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து
ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அது மூலிமா நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து இந்த பேர், நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம்னா அவங்கள பேர் வச்சு கூப்பிடணுமா? இந்த வேர்ல்டுலேயே ஸ்வீட்டஸ்ட் சவுண்ட் வந்து நம்மளோட பேர் மட்டும்தானா? ஏன்னா ஒருத்தரை, ஏன்னா அது மட்டும் தான் ஞாபகம் எப்பவுமே வச்சுக்குமா. ஒருத்தரை இப்படி இருந்தாரு போனாரு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இங்க அந்த பேர் மட்டும்தான் அவரோட அடையாளமா இருக்குமா. ஸோ எப்போ நம்மளை கூப்பிட்டாலும் பேர் வச்சு கூப்பிடுறவங்க வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பி ஆவாங்க, அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க மாட்டாங்க பேர் வச்சு கூப்பிடுறீங்கன்னா. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமா நிறைய வச்சிருக்கேன். ஒரு பேங்க்ல வந்து ஒரு பாட்டி வந்து அவங்களோட ஏதோ கேட்க வந்திருக்காங்க. அவங்க மேனேஜர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து பொதுவாக எல்லாரையும் சாரு மேடம் அப்படி தான் கூப்பிடுவார். ஒரு நாளைக்கு ஒரு 1000 2000 கஸ்டமர்ஸ் வந்து போவாங்க. இந்த பாட்டி மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேட்டாங்க, எனக்கு அந்த மாதிரி ஒரு பென்ஷன் வரல, என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, சரி நான் பார்க்குறேன், நீங்கள் நீங்கள் ஒரு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொன்னாராம். சரி இவங்களும் அடுத்த வாரம் வந்திருக்காங்க. வந்த உடனே இவர் வந்து என்ன பண்ணாராம், அந்த பேரை மட்டும் அன்னைக்கு அவங்க பேரை ஞாபகம் வச்சுட்டு இருந்தாராம். பார்த்த உடனே, லக்ஷ்மிமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாம். அவங்க வந்த விஷயம் வேற, ஆனால் அவங்க பேர், சார் நீங்கள் என் பேரை சொல்லி இவ்வளோ பேர் வந்து போகிற இடத்துல என் பேரை சொல்லி கூப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இனிமேல் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த பேங்க்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணாராம். அந்த பாட்டி போனதுக்கப்புறம், இனிமே வர எந்த கஸ்டமரா இருந்தாலும், நான் வந்து அவங்க பேரை நோட் பண்ணி, நான் அவங்க பேரை சொல்லி தான் இனிமே வந்து பண்ண போறேன். இது வந்து ஒரு ஹாப்பினஸ் மத்தவங்களுக்கு குடுத்துச்சாம். ஒரு ஒரு அன்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா அ அ ஒரு கிரியேட் ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல வந்து கஸ்டமர்ஸும் அதிகமானாங்களாம். ஏன்னா, அவரு ஒரு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறதுனால ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்னும் அதிகமா அந்த பேங்க்குக்கு ஆள் வந்தாங்களாம். ஸோ அது மாரி நம்மளும் ஒருத்தர பார்க்கும்போது, அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடணும். அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கணும். நம்ம 1,00,000 பேர் பார்த்தாலும் சரி, அவங்க பேர் நமக்கு எப்பவுமே வந்து மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது அவங்கள நமக்கு பிடிக்காமயே போயிடும். திடீர்னு ஒருத்தர் பேர் கேட்டு, அவங்க பேர் தெரியாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அதனால இனிமே யார பேர் சொல்லி கூப்பிட பாருங்க. ஸோ அது கூப்பிட்டீங்கன்னா, இன்னும் அவங்க லாங் லைஃப் உங்க கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது வந்து மெயினான விஷயம் இது. இது யாருமே இப்போ பண்றது கிடையாது. ஒரு சொல்லுவாங்க, "வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றோம்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்கள ஸ்மைல் பண்ணா தான். இப்போ இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில வந்து யாரும் அத வந்து பண்றதில்ல. ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த அந்த சிரிப்பு முகத்தோட இருப்பாங்க. ஸோ அதே மாரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்மைல் ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப உர்ருன்னு தான் இருப்பாங்க. யாரும் வந்து பார்த்தா கூட பேச மாட்டாங்க. அப்படியே அப்படியே நான் அப்படின்னு பார்த்துட்டு உள்ள போயிடுவாங்க. ஸோ நம்ம ஒருத்தர ரிசீவ் பண்றோம்னா, சிரிச்ச முகத்தோட தான் நம்ம ரிசீவ் பண்ணணும். இதுக்குமே ஒரு ஸ்டோரி ஒண்ணு வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஒரு டீச்சர் வந்து பசங்களுக்கு சொன்னாராம். நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நீ மத்தவங்கள முதல்ல சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாராம். மத்தவங்கள பார்த்தா சிரிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ஒருத்தன் வந்து கேட்டானாம். அது எப்படி சார், அ நான் மத்தவங்கள பார்த்து சிரிச்சா அவங்க எப்படி என்ன பார்த்து சிரிப்பாங்க? இது என்ன அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த டீச்சர் வந்து ஒரு பேக்ல இருந்து ஒரு 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 சாக்லேட் பேக் எடுத்து ஒரு 50 சாக்லேட் அதுல இருந்துச்சாம். சரி நீ போ, ஆ, இந்த ஸ்கூல்ல உன்னை பார்த்து யார் சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு சாக்லேட் கொடு அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்போ அந்த பையன் என்ன பண்ணானா, முதல்ல இன்னொரு பக்கத்து கிளாஸ் ரூம்ல போனா ஒரு டீச்சர் பாடம் நடத்திட்டு இருந்தாங்களா. சரி ஓகே, அவங்க வேலையில இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆஃபீஸ் ரூம் போனானா. ஆஃபீஸ் ரூம் போனா அங்கேயுமே வந்து எல்லாம் அவங்கவங்க வேலையில பிஸியா இருந்தாங்களாம். சரி ஓகே, நம்ம வாட்ச்மேன் தாத்தா கிட்ட போயிட்டு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க போனானாம். அங்கேயும் போனா அவரு ஏதோ ஒரு பல்ப் மாட்டிட்டு அவரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையாம். இவன் மறுபடியும் ஓடி வந்து டீச்சர் கிட்ட வந்து, "சார் நான் இந்த மாரி போனேன். எல்லாரும் அவங்கவங்க வேலையில பிஸியா இருக்காங்க. யாருமே வாங்கல" அப்படின்னு சொன்னானாம். "சரி நான் இன்னொன்னு சொல்றேன், அத பண்றியா? நீ போ, மறுபடியும் போ. நீ யாரெல்லாம் பார்க்குறியோ அவங்கள பார்த்து சிரி. உன்ன பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு மட்டும் சாக்லேட்ட குடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னான். இவனும் என்ன பண்ணான்னா, திருப்பி மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு, டீச்சர பார்த்தானா, டீச்சர பார்த்து சிரிச்சானா, சாக்லேட் குடுத்தானாம். இந்த மாரி ஒரு ஒரு 5 நிமிஷத்திலேயே எல்லாருக்கும் அவன் சாக்லேட்ட குடுத்து முடிச்சுட்டு வந்து சொன்னானாம்.
சார் நான் எல்லாருக்கும் குடுத்துட்டேன் அப்படின்னு. இத நான் உனக்கு புரிய வைக்க தான் பண்ணேன். நீ நீ சிரிச்சு நீ இன்முகத்தோட போய் சிரிச்சு பண்ணீன்னா, அவங்களும் சிரிச்சு உனக்கு எப்பவுமே குடுப்பாங்க. இது வந்து சிரிப்பு வந்து ஒரு கண்ணாடி மாரி. நீ அத சிரிச்சின்னா உனக்கு திருப்பி சிரிப்பு வரும். நீ மொறச்சின்னா அது திருப்பி மொறைக்கும். நீ ஒரு நல்ல விஷயம் பண்றன்னா, அது நல்ல விஷயம் பண்ணும். நீ ஒரு கெட்ட விஷயம் பண்ணா, ஒரு கெட்ட விஷயம் பண்ணும். அது நீ சிரிப்ப வந்து அப்படிதான் பார்க்கணும். ஒரு மிரர் மாரி நீ பார்க்கணும். அ அப்படி பார்க்கல அப்படின்னா, நீ என்ன பண்றியோ அது உனக்கு திருப்பி கெடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதனால இனிமே வந்து எல்லாரும் கொஞ்சம் சிரிக்க பழகுங்க. ஸோ அடுத்து வந்து லிசனரா இருக்கணும் எப்பவுமே. ஒரு ஒரு தலைமை பண்புல இருக்கிற எல்லாருமே வந்து அதிகமா பேச மாட்டாங்களாம். கம்மியா தான் பேசுவாங்களாம். யாரும் ஏன்னா அவங்க மத்தவங்க பேசுறத தான் அதிகமா கேட்பாங்களாம். அ நெறைய விஷயம் இப்போ ஒரு டீம்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, அவங்க கிட்ட அவங்க டீம்ல பேசும்போது, என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க? அத ஏன் அவங்க சொல்றாங்க? அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா கூட பரவால்ல. அத நம்ம கேட்கறதுக்கு உண்டான ஒரு அவங்களுக்கு டைம் குடுக்கணும். ஓகே, ஏதோ சொல்ல வராங்க. நீங்க எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டே இருக்கணும். நம்ம எப்போ ஒரு லிசனரா மாறுறோமோ, அப்போ ஒரு லீடரா மாறிடுவோம். இது மாரி மத்தவங்க சொல்றத நம்ம கேட்கும்போது, இன்னும் நம்ம மேல இருக்கிற ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும். உதாரணத்துக்கு கூட என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்ல நான் கேட்டேன். அவன் அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு 12 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன்ட்ட கேட்டேன், "12 வருஷமா ஒரு ஆஃபீஸ்ல எப்புட்றா ஒர்க் பண்றன்னு?" கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், "இல்ல, இல்ல நான் ஒரு நாளு ரொம்ப என்னோட டிஎல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு நாள் ரொம்ப ஃபேமிலில ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் ஆஃபீஸ் தான் போனேன் வேற வழி இல்லாம. சரி போனா அவரு என்ன எதுவும் கேட்கல. நான் பாட்டுன்னு ஒரு மாரி சேடா இருந்தேன். அவரு அப்புறம் மத்தியானம் வந்து என்ன கேட்டாரு. என்னடா ஒரு காலைலருந்து பார்க்குறேன், ஒரு மாரி இதுவா இருக்க, வேலையும் ஒரு இதுவா போல அப்படின்னு கேட்டாரு. அவரு என்ன எதுவும் கேட்கல. பக்கத்துல சேர் போட்டு உட்கார்ந்தாரு. சரி என்ன ஆச்சு சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு 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 45 நிமிஷம் இல்ல 1 ஹவர் வரைக்கும் அவர்ட்ட எல்லாமே பேசினேன்டா. எல்லாமே பேசினேன். என்ன நடந்துச்சோ எல்லாமே சொன்னேன். அவரு நடுவுல என்ன எதுவுமே கேட்கல. எனக்கு அட்வைஸும் பண்ணல. ஆனா வந்து ஒரு 1 1/2 ஹவர் கழிச்சு, அ எனக்கு எனக்கு நான் எப்படி ஆஃபீஸ் வந்தேனோ நான் அப்படி இல்லடா. ரொம்ப நல்லா நார்மலாவே மாறிட்டேன். அவரு என்ன அ கேட்குறாரு. என்ன லிசன் பண்ணாரு. எனக்கு இருக்க மனசுல இருந்த எல்லாமே வந்து போயிடுச்சு. அவரு என்ன எம்ப்ளாயியா பார்க்கல. என்ன ஒரு மனுஷனா அவரு பார்த்தாரு. ஸோ, அதனால நான் இங்க இருக்கிறது தான் சரி. நான் இங்க எனக்கு எது இல்லனாலும் பரவாயில்லடா. காசு கூட நான் அப்புறமா சம்பாரிச்சுப்பேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நல்ல மனுஷங்களலாம் நான் சம்பாரிக்கணும். அதுல இவங்கலாம் ஒண்ணு. இவங்களுக்காக நம்ம ஒண்ணு பண்ணணும்டா அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ரொம்ப கேட்ட உடனே ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு. எ பரவால்ல. அ ஏதோ ஒரு விஷயத்துக்காக கம்பெனி எல்லாம் கூட அவங்க இது பார்க்கல. பட் ஒருத்தரு அவர் பிரச்சனைய கேட்டாரு அப்படின்றதுக்காக அவன் அங்க இருக்கான் அப்படின்றது ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. அ அதே மாரி மத்தவங்களோட ஒப்பீனியன் அது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில சொன்ன மாரி அவங்க என்ன நெனைக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு பண்றாங்களோ அத நம்ம எல்லாத்தையும் கேட்கணும். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அ அடுத்து லீடரா மாறிடலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து மெயினா ஆர்கியுமென்ட். இதுதான் பெரிய பிரச்சனை இதுதான். கல்யாணம் ஆச்சுன்னா எப்படி ஒய்ஃப் கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாதோ, அந்த மாரி எல்லா விஷயத்திலயும் ஆர்கியூ பண்றத விட்டுறணும். அதுக்கு எல்லாருமே ஒய்ஃப் ஆக முடியாது. நான் ஒரு பொதுவா சொல்றேன். ஏன்னா அதுதான் மெயின்ல. யாரும் ஒய்ஃப் கிட்ட ஜெயிக்கணும்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு நாளும் யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம தோத்து போயிடுவோம். சரி பரவாயில்லையா, ஏன்னா முக்காவாசி லேடீஸ் மட்டும் தான் ஜெயிப்பாங்க வாழ்க்கையில. அதுவும் கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எனக்கு ரீசென்ட்டா கல்யாணம் ஆச்சு. அதனால நான் சொல்றேன். அது நான் ஜெயிக்க விருப்பப்படவே மாட்டேன் எப்பவுமே. எப்பவுமே சொல்றது அப்படியா? சரி போ பார்த்துக்கலாம். சரி போ பார்த்துக்கலாம். இப்படிதான் சொல்லுவேன். கோவம் வந்தா கூட, சரி போ என்ன பண்றது? எதுவும் பேச முடியாது அதுக்கப்புறம். அப்புறம் சாப்பாடு கிடைக்காது. துணி துவைக்க மாட்டாங்க, அயர்ன் பண்ண மாட்டாங்க. அந்த மாரிலாம் நெறைய விஷயம்லாம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத கேட்டுட்டு தான் இருக்கும். சரி, நீங்க ஒருத்தர ஃப்ரெண்ட் ஆக்கணும், ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணணும் அப்டின்னா, முதல்ல விஷயம் இது பண்ணவே கூடாது. அவங்க கிட்ட நம்ம ஆர்க்யூ பண்ணவே கூடாது. நீங்க ஒரு விஷயத்த ஆர்க்யூ பண்ணீங்கன்னா, அவங்க உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கவும் மாட்டாங்க. லாங் லைஃப் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விஷயம். ஏன்னா நெறைய பேர் வந்து நடக்கிற டீம்ல ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய வாக்குவாதம் ஆகும். இது எங்க டீம்லயுமே நெறைய நடந்திருக்கு. ஆர்கியூமென்ட் நடக்கும். அந்த டைம்ல வந்து இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. அப்போ வந்து இன்னும் சண்டை தான் அதிகமாகும். அந்த ரிலேஷன்ஷிப்ப அது மெயின்டெயின் பண்ணவே பண்ணாது. இதனால கூட நெறைய பேர் வந்து போறதுக்கு உண்டான நெறைய சான்சஸ் இருக்கு. நம்ம லைஃப்ல இருந்து எவ்வளோ முக்கியமான ஆட்களா இருந்தாலும், ஒரு 10 வருஷம் பழக்கமா இருந்தா கூட, ஒரு 5 நிமிஷம் அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டு நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நெனைச்சுட்டோம் அப்படின்னா,
அந்த 10 வருஷம் ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாலும் சரி ஓகே, நீ வந்து நீ கரெக்டு தான், நீ ஒன்றும் தப்பில்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உன்னோட ஆர்கியூமெண்ட்டை விட உன்னோட ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட கோபமும் குறையும். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பண்ணுறது என்ன தெரியுமா, டிசிஷன் எடுக்கும்போது லாஜிக்கலாக திங்க் பண்ணி எடுக்கவே மாட்டாங்க. அது ரொம்ப 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 கம்மி லாஜிக்கலாக எடுக்கிறது. எமோஷ்னலில் தான் அதிகமாக டிசிஷன் எடுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த எமோஷ்னல் டிசிஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். லாஜிக்காக திங்க் பண்ணாங்கன்னா அது அந்த டிசிஷனுக்கே போக மாட்டாங்க. பட் எமோஷனலாக என்ன சொல்லுவாங்க, ஏதாவது வாக்குவாதம், சரி நான் பேப்பர் போட்டு கிளம்புறேன், நீங்கள் போங்க, நான் இனிமேலாம் இங்கே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அது போகும். அதனால அந்த அந்த எமோஷ்னல் வரும்போது தயவு செய்து கொஞ்சம் அந்த எமோஷனலை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யோசிங்க என்ன ஏது நமக்கு நம்மளோட சூழ்நிலை எப்படி இருக்குது அதெல்லாமே நீங்கள் யோசிச்சா மட்டும்தான். அதே மாதிரி பிடிச்சவங்களா இருக்கணும். பிடிச்சவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லாருக்குமே வந்து பிடிச்சவங்க கிட்ட தான் அதிகமாக அந்த வாக்குவாதமும் பண்ணுவாங்க, சண்டையும் அதிகமாக போடும். ஸோ அதனால் கொஞ்சம் அவங்ககிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. இதில் ஒரு இது இருக்கு, இஃப் யூ வின் அன் ஆர்குமெண்ட் யூ லாஸ் த பீப்புள். அதே மாதிரி தான் சேல்ஸ்லையும் இதே மாதிரி தான் இந்த விஷயம் இருக்கு. ஒரு கஸ்டமர் கிட்டலாம் வந்து நம்ம வாக்குவாதமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வரமாட்டான். ஒரு தடவை நீங்கள் ஒரு கஸ்டமர் திட்டி அமிச்சிட்டிங்கன்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும் அந்த கடை, ஆனால் அந்த கஸ்டமர் வரமாட்டான் கடைசி வரைக்கும். கேட்டால் வந்து ஆமாம் இந்த இடத்துல தான் போனேன், ஒரு எம்ப்ளாயி ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருந்தான் அந்த ரேட்டுக்கோ இல்லை சம்திங் எதுக்கோ ஒன்று. அதான் 2 விஷயம் சொல்லலாம். இஃப் யூ வின் அன் ஆர்குமெண்ட் யூ லாஸ் த சேல்ஸ். அது எல்லாம் இஃப் யூ வின் அன் ஆர்குமெண்ட் யூ லாஸ் த பீப்புள். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி ஆர்குமெண்ட் வந்தால் அமைதியாக போடுறதும் நல்லது தான். ஸோ அது மாதிரி எல்லாம் அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ 2வது இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, நானுமே பண்ணுறதில்ல. தப்பு இருந்தால் சில விஷயத்துலலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி ஐயோ ஓகே, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா நான் நான் அதை அது மாதிரி சொல்லுவேன், ஐயோ இதனால நான் பண்ணல, இதனால நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். இதில் என்னென்னா, இந்த ஆத்தர் வந்து ஒரு நாயை வந்து கூட்டு போவாராம், வாக்கிங்க்கு கூட்டு போவாராம் டெய்லியும். அங்கே வந்து அந்த நாயெல்லாம் கூட்டு வரும்போது சேஃப்டி மெஷர்ஸோடு கூட்டு வரணுமா, அந்த செயின் போட்டிருக்கணுமா, அந்த மவுத்தில் கார்டு போட்டிருக்கணுமா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சா. பட் ஆனால் இவர் 2மே பண்ணலையாம். ஒரு வாட்டி ஒரு போலீஸ் பார்த்துட்டு, சார் இந்த மாதிரிலாம் இங்கே நாயெல்லாம் கூட்டு வரக்கூடாது, கூட்டு வந்தீங்கன்னா ஃபைன் தான் போடணும், இது யாரையாவது கடிச்சிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாராம். இவர் சரி சார் ஓகே ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் என்ன பண்ணாராம், அதே மாதிரியே அந்த நாயை கூட்டு வந்தாராம் எதுவுமே இல்லாமல். அப்போ அந்த மறுபடியும் அந்த போலீஸ் பார்த்துட்டாராம். பார்த்துட்டு, சார் நான் லாஸ்ட் டைமே சொன்னேன், அவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் போயிட்டு, சார் நீங்கள் லாஸ்ட் டைம் சொன்னீங்க என்கிட்ட, மன்னிச்சுக்கோங்க, நான் 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 வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இதெல்லாம் கூட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். இவர் திட்டுறதுக்காக வந்த போலீஸ் வந்து இவர் இப்படி அவர் தப்ப அவரே வந்து முன்னாடி வந்து ஒத்துக்கும் போது அவர் அந்த இடத்துல இருந்து இறங்கிட்டு, சரி ஓகே, இந்த நாய் யாரையும் கடிக்காது, சின்ன நாய் தான், அதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இது யாரையும் கடிக்க மாட்டேது, ஒரு நல்ல நாயாக தான் தெரியுது, நீங்கள் அடுத்த தடவை வரும்போது பார்த்து கூட்டுவாங்க சார் சொல்லி அந்த தப்பு பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு நம்ம போய் முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இது இல்லாமல் வந்து நம்ம 4 விஷயத்த சேர்த்து அப்படி 5 விஷயம் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி அது இன்னும் பெருசாக தான் ஆகுமே தவிர யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நேர்மை தான் சொன்னேன், கீழே போட்டிருக்க மாதிரி நேர்மை வந்து ஒருத்தரோட நம்பிக்கையை தான் உருவாக்கும். ட்ரஸ்ட் ஆல்வேஸ் முக்கியம். ஸோ அதனால் நம்ம என்ன தப்பு பண்ணாலும் தைரியமாக ஒத்துக்கலாம். ஆமாம் நான் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிக்கலாம்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, நான் இந்த விஷயத்துக்கு திட்டு வாங்கிக்கிறேன், பட் நான் ஆனால் என் தப்பை வந்து நான் அட்மிட் பண்ணிக்கிறேன், எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. சரி, இது இது வந்து 9வது விஷயம். இதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்க பார்வையிலேருந்து விஷயத்த பார்க்கணும். இதுவுமே நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. யாருமே பண்ணுறது கிடையாது. எல்லாருமே அவங்க சைடு என்னவோ அதை மட்டும் தான் பேசுவாங்க. அவனுக்கு என்ன ஆச்சு, ஓகே, அவன் அவன் சைடில் ஏன் இந்த தப்பு நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணான், ஸோ அவன் பார்வையிலேருந்துலாம் யாருமே பார்க்கறது கிடையாது. ஸோ எப்போவுமே வந்து மற்றவங்க சைடில் உள்ள இதையும் ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்குதுன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஏன் இந்த மாதிரி ஆச்சு, நீ என்ன பிளான் பண்ண, ஓகே நீ இந்த மாதிரி பிளான் பண்ணியா, சரி ஓகே புரியுது, நான் இது புரிஞ்சிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சிக்காமல் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுற, நீலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் மற்றவங்க பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் சைடு வந்து ஒரு 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 ரீசன் இருக்கும். ஸோ இப்படி எல்லா ரீசனையும் ஓகே ஓகே இதனால தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான், இதனால தான் அவன் அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா அடுத்தவங்களை உங்களுக்கு ஈஸியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே இவங்க நம்ம விஷயத்த கேட்குறாங்க, நம்ம விஷயத்துலேருந்து பார்க்குறாங்க, நம்ம இதை பண்ணாலுமே சரி அப்படின்ட்டு.
இதுல ஒரு ஒரு ஸ்டோரி ஒண்ணு ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்துச்சு எனக்கு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து 2 வயசான தாத்தா வந்து இருந்தாங்களாம். ரொம்ப நாளா வந்து அவங்க பேஷண்ட்டாங்க. ஒருத்தர் மட்டும் வந்து கண்ணன்றவர் மட்டும் வந்து ஜன்னலுக்கு பக்கத்துல உள்ள பெட்ல இருந்தாராம். இன்னொருத்தர் ராமசாமின்னு ஒருத்தர் வந்து அவருக்கு அந்த ஜன்னல் விஷன் வந்து தெரியாதாம். அதனால அவர் பக்கத்துல இருந்திருக்காரு போல. ஆ இந்த இந்த பேஷண்ட்டா வந்தவங்க கூட கொஞ்ச நாள்ல நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு நாள் இவரு வந்து என்ன பண்ணுவாராம், இந்த அ ர கண்ணன்றவர் வந்து இந்த ராமசாமியால ஜன்னல்லேருந்து ஜன்னல்ல என்ன நடக்குது, வெளிய என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாதுன்றனால, டெய்லியும் கண்ணன் கிட்ட சொல்லி, "கண்ணா இன்னைக்கு வெளிய என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. என்னால வெளிய" அவங்களால எழுந்துக்கலாம் முடியாது. ஸோ அதனால பார்த்து சொல்லு அப்படின்னா, அந்த கண்ணன்றவர் வந்து சொல்றாராம் வெளிய. ஜன்னலுக்கு பின்னாடி நெறைய இன்னைக்கு சூரியன் அழகா உதிச்சுது. அங்க பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு காதல் ஜோடிகள் கைகோர்த்து போயிட்டு இருக்காங்க. இப்படி அப்படின்னு சொல்லி நெறைய அவரோட விஷுவல்ஸ்ல வந்து காமிச்சுக்கிட்டே இருக்காராம். இப்படி நடக்குதுடா, அப்படி நடக்குதுடான்ட்டு. இவரு வந்து இந்த ஜன்னல் பார்க்க முடியாதவர் வந்து வந்து, "அப்பா உலகம் இவ்ளோ அழகா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசுலயே அவர் வந்து அந்த கற்பனை பண்ணிக்கிறாராம். கற்பனை பண்ணிட்டு டெய்லியும் இதே மாதிரி அப்படியே போய்க்கிட்டே இருக்கான். அவரும் டெய்லியும் ஒரு ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டே இருக்காராம். "இவ்ளோ அழகா இருக்கு. இன்னைக்கு இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்ட்டு." ஒரு நாள் இந்த கண்ணன்றவர் வந்து இறந்துடுறாரு, உடம்பு முடியாம. அப்போ இவர அப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க. இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சாம். என்னடா இது இறந்துட்டானே அப்படின்ட்டு. அப்படி இருந்து கூட அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருந்துச்சாம். அந்த ஜன்னலாண்ட போய் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு அந்த ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டு என்ன அங்க மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் சொன்னாராம். இவரு போய் மாத்திட்டாராம். அப்புறம் ஒரு ஈவ்னிங்ல என்ன பண்ணாராம், அந்த ஜன்னலோட ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணாராம். அங்க ஒண்ணுமே இல்லையாம். வெறும் வெள்ள செவுரு மட்டும் தான் இருந்துச்சாம். அப்புறம் இவருக்கு ரொம்ப அ அழுகையாவும், ஷாக்கிங்காவும் இருந்துச்சாம். "என்ன இது டெய்லியும் இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லுவான். இன்னைக்கு எதுவுமே அவன் சொல்லவே இல்லையே!" அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த நர்ஸ கூப்பிட்டுட்டு, "என்ன எனக்கு டெய்லியும் வந்து கண்ணன் வந்து இந்த மாரிலாம் சொல்லுவான்." இல்ல அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்களாம். அவர் வந்து அ கண்ணு தெரியாது அவருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணும். நீங்க இத கேட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்லி, உங்கள அவரு சந்தோஷப்படுத்தியிருக்காரு. அவருக்கு பார்வை இல்லன்னா கூட, உங்களுக்கு ஒரு பார்வைய குடுத்து, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு அவர் சொல்லிக் குடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்களாம். அத கேட்டுட்டு அவரு அ ரொம்ப அழுதாராம். அதனால தான் நம்ம மத்தவங்க விஷயத்துல இருந்து அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளும் இறங்கி நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ அது மாரி நம்ம பார்வைய மாத்துனா வந்து இந்த ஒரு சில விஷயங்களும் நமக்கு வரும். அண்டு இது இது நான் ஒரு படத்தோட ரெஃபரன்ஸ் தான் நான் காமிக்கிறேன். இது மெய்யழகன்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துட்டு, க இந்த கார்த்தி கேரக்டர் தான் அதுல இருக்கும். அவர மாரி தான் ஆக அ அவர மாரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஏன்னு கேட்டா, எல்லாருக்குமே வந்து அந்த படத்துல வந்து கார்த்திய ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து எல்லாருக்காகவும் போய் உதவி செய்வான். அவன்கிட்ட பேசினாலே அவன எல்லாருக்குமே புடிச்சிருமாம். அந்த படத்துல கூட நெறைய ரெஃபரன்ஸ்லாம் வரும். அவன்கிட்ட இந்த அரவிந்த் சாமி சொல்லுவாரு அதுல அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவாரு. அவன் அவன் வேற மாரி இருக்கான். நானும் அதே ஊர்ல தான் பொறந்தேன். ஆனா, அவன் வந்து எல்லாருக்கு மேலயும் கேர் பண்றான். எல்லாரையும் பாத்துக்கிறான். அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பேசினா கூட அவன் அவன் அ எனக்கு ஒரு லவ் குடுக்குறான். அவன மாரிலாம் யாராலயுமே வர முடியாது. நானும் அவன மாரி ஆகணும்னு ட்ரை பண்றேன். ஆனா என்னால முடியல. அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஏன்னா, அவன் எவ்வளோ பேர் திட்டினாலும், இது பண்ணாலும் கூட, அவன் 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 வந்து அவங்க புடிச்சவங்களுக்காகவோ, எல்லார்கிட்டயும் அவன புடிக்குமாம். ஸோ யாராவது தயவுசெய்து இந்த படம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, போய் பாத்துருங்க. ஏன்னா, இது ரொம்ப லைஃப்க்கும் இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. நெறைய பேர் ஃபீல் பண்றதும் அதான். நான் நான் வந்து மெய்யழகன் மாரிலாம் ஆவணும் அப்படின்லாம் சொல்லி நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த மாரி ஆவணும்னா, அந்த படத்தையும் பாருங்க. இந்த புக்ல இருக்க மொத்த எக்ஸாம்பிளும் அப்படியே அந்த படத்துல இருக்க மாரி இருந்துச்சு. ஸோ ஸோ ஃபைனலா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட்ஸ வின் பண்ணா மட்டும் தான், நம்மளால வந்து ஒரு ஒரு சக்சஸ நோக்கி முடியும். ஸோ, அதனால இந்த புக்ல மெயினா சொல்றது அப்படிதான். ஒருத்தர பிடிக்கணும்னா நம்ம என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து லைஃப்ல ஒரு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போலான்னு நெனைக்கிறேன். நான் அடுத்த 1 மாசம் இத ட்ரை பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இதுல இருக்க முக்காவாசி இது நான் ட்ரை பண்ணதெல்லாம் கிடையாது. இது எல்லாரும் கொண்டு வர வச்சுக்கணும். ஒரு 1 மாசம் ட்ரை பண்ணி இந்த புக்ல ஏதாவது சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நாள் இத ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணா உங்களோட சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி பார்க்குறீங்க? அவங்கள எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்க? ஒருத்தர எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க? இது எல்லாமே தெரியும். இதுல வாழ்க்கை மட்டும் இல்ல. சேல்ஸ்ல இருந்து எல்லா முறையிலயும் நம்ம இத பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம எல்லாத்துலயுமே சக்சீட் ஆகலாம். நான் என் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டோரி எல்லாம் எடுத்தேன் அப்டின்னா, கிளாஸ்ல அதிகமா நீங்க வந்து நாளைய மாணவர்கள உருவாக்குறதுக்கு பதிலா, நாளைய தலைவர்கள உருவாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த தலைவர்களா ஆவணும்னா, இதெல்லாம் அவங்க பண்ணணும்.
அதே மாதிரி டீச்சர்ஸ் மட்டும்தான் நான் ஒரு விஷயத்த வந்து மாற்ற முடியும். ஏன்னா நீங்கள் அங்கேருந்து தான் பசங்களை உருவாக்குறீங்க. அங்கே இருக்கும் போதே இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நாளைக்கு பெரிய ஆளாக வருவாங்க, வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். எவ்வளோ டைம் ஆச்சு தெரியல. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட்ஸ் யாராச்சும் ஷேர் பண்ணுறீங்களா சிட்டி ஆஃபீஸ்? நல்லா பேசினார் அருண். நண்பர்களை எளிதாக பெறுவது எப்படி இல்லையா? நண்பர்களை எளிதாக பெறுவது நல்ல புத்தகம். அந்த புத்தகம் ரொம்ப சேல்ஸ் ஆன புத்தகம்னாங்க. நல்ல விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம லைப்ரரியில் நிறைய சார் சொல்லுவார், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு தான் வச்சுருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அதை படித்தா மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த புக்கெல்லாம் படித்தா அவங்க எழுதினவங்க ரொம்ப அனுபவமிக்க ஆளுங்க தான். அந்த வாழ்க்கையில ரொம்ப அனுபவமிச்சு எழுதும்போது அந்த புக்கு, அந்த ஒரு புக்கை படித்தா அது வந்து அந்த புக்கு எழுதுனவருக்கு பெருமையாக இருக்கக்கூடாது, படிக்கிறவங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கணும். அப்படி இருக்க புக்கு தான் நிறைய சேல்ஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த புக்கும் நல்ல புக்காக தான் இருக்குது. நானும் படிக்கல. சொன்ன அந்த தலைப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் எல்லா விஷயமும் நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு நடைமுறை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுயநலம் அப்படின்றது ஆயிடுது. ஏன்னா சுயநலம் இருந்தால் தான் ஒருத்தனால மேலே வர முடியும் இல்லையா? இன்னொருத்தன் வேலை செய்கிறத பாராட்டக்கூடிய இது வந்து அது சொல்லுவாங்க, ஆனால் அவ்வளோ இதுவாக இது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி அது இல்லாமல் இருக்கிறதால தான் இவர் அந்த புக்கிலேருந்து வெளிப்படுத்த நிறைய சொன்னார். மற்றவங்க வேலை செய்கிறது, நான் இங்கே வந்து 22 வருஷமாக நான் வெளியிலாம் அந்த ஃபைட்லாம் போட்டுக்க மாட்டேன். ஏன்னா 23 வருஷமாக வந்து எட்ஸுங்க நிறைய பேர் வருவாங்க. நான் அவங்க செய்கிற வேலையை தான் பெருசாக சொல்லுவாங்க. எட்ஸும் சரியில்லை, மற்றவங்க வெளியில் இருந்துங்க மற்றவங்க செய்கிற வேலையை வந்து ஒரு இதுவாக தான் சொல்லுவாங்க. தெரியும், சரி நான் வந்து நம்மளாம் நிறைய புக்கம் படிக்கிறோம், இல்லை வெளியே வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம் இல்லையா? சரி உங்கள் கேரக்டர் அப்படி தானே நினச்சிப்போம். ஆனால் இது ஒரு சொன்ன விஷயங்கள்லாம் படிக்காத காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அந்த படம்லாம் சொல்கிறாங்களே, ஒரு படம் காட்டினார் இல்லையா? அந்த காலத்தில் படிக்காதவங்களே நிறைய விஷயம் சொல்லுவாங்க. படிக்காதவன் அவ்வளோ அவ்வளோ நல்ல குணமாக இருக்கிறானேன்னுவாங்க. படிக்காதவன் நல்ல குணமாக இருக்கிறானே, அவனுக்கு எவ்வாறு எவ்வளோ விஷயத்தை விட்டு கொடுத்து போகிறான், எவ்வளோ விஷயத்தை இது பண்ணுறாங்க. அந்த படத்திலே சொல்லுவாங்க, ஹீரோனா ஹீரோ கிட்ட நல்ல குணங்கள்லாம் இருக்கும், வில்லன்னா கெட்ட குணங்கள்லாம் இருக்குன்ட்டு அப்படி காட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. நிஜ வாழ்க்கையில் ஒரு சில பேர் பயன்படுத்துவாங்க, சில பேர் பயன்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த அனுபவமிக்க புக்கெல்லாம் படித்து பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ்ன்ட்டு வரும்போது அந்த இடத்துல வந்து அவன் பிஸ்னஸ்ஸு இல்லை அந்த ஒரு இது முன்னேற்றது பார்ப்பாங்க. குற்றம் ஃபஸ்ட்டே அவன் சொன்னார் இல்லையா? அவனோட குற்றம் தான் சொல்லணும், ஆனால் குற்றத்தையே சொல்லக்கூடாது, அவங்கள ஊக்குவிக்கிற அந்த மேலே முன்னேற்றத்துக்காக சொல்லணும்னுவாங்க. குற்றம் வந்து பிஸ்னஸ் இடத்துல இப்போ வீட்டிலே சரி, பசங்களுக்கே சரி, நல்லா படிப்பான், நல்லா அவன் சேர்ந்து குற்றத்தை சொல்லியிருந்தா அவனுக்கு இதுவாகிடும். ஆனால் நல்லா படிப்பான், நல்லா இது பண்ணால் மேலே வருவான். ஆனால் தவறையும் கொஞ்சம் பிஸ்னஸ் கம்பெனிலலாம் சொல்லி காட்டி தான் ஆவாங்க. ஏன்னா அந்த கோல் வச்சுருப்பாங்க, இது இதெல்லாம். ஆனால் அதை சொல்கிற விதம் சொன்னார், சொல்கிற விதம் அந்த காதில் வந்து சொன்னார் அவன் குற்றத்தை. அந்த விதங்கள்லாம் நல்லா இருந்தது இந்த புக்கில். அருண் சொன்னதும் ஃபஸ்ட் கிளாஸை கரெக்டாக சொன்னார். அந்த விதங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம். குற்றங்களை சொல்லி தான் ஆகணும். குற்றங்கள் சொல்லாமல் இருந்தால், ஏன்னா கம்பெனி பிஸ்னஸில் ஒரு கம்பெனி அவங்க ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க. அது பிஸ்னஸாக கம்பெனியாக இருந்தாலும் சரி, அப்போ அங்கே சொல்லாமல் விட முடியாது, சொல்லணும். ஆனால் அந்த சொல்கிற விதம் தான் இந்த புக்கில் எல்லாமே சொல்லியிருக்காரு. எப்படி அந்த குழந்தைய எப்படி வளர்க்குறதுக்கு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு எப்படி அதை சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி அந்த மோட்டிவேஷன் புக்குலாம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போங்க, சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, 100 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், 100 பேர் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அவங்க வளரணும்னு தான் பார்ப்பாங்க. அந்த வளரணும்னு பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த புத்தகம் படித்து அந்த அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்படி, நான் சொன்னேன்ல 23 வருஷமாக என்னை தாக்காதவங்களுக்கு இங்கே மட்டும் கிடையாது, நான் லைஃப்ல இது என்னை தாக்காத கிடையாது. பிளாக்ன்றது என்னை ரொம்ப தாக்கியிருப்பாங்க. ஆனால் பிளாக் வந்து போராடினாங்க, பிளாக்கில் அது ஒரு இதுவே கிடையாது. இது வந்து ஒரு இந்த ஒரு மாதிரி அவங்களே கொண்டு வந்து மனுஷனே கொண்டு வந்தது தான். புரியுதா? அதை வந்து நம்ம நினச்சக்கூடாது, ஓ இவன் தான் முட்டாள்தனமாக கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். நல்ல விஷயம் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி புக்குங்களை படித்து சொல்லும்போது, அதனால தான் சார் ஃபுல்லாக மோட்டிவேஷன் புக்காக வைங்க. அந்த நல்லவன் அப்படின்னா அந்த சேவை செய்யணும், உண்மையாக இருக்கணும். அதனால தான் அந்த மோட்டிவேஷன் புக்கும் படிக்கிறோம். நல்லவன் சேவை செய்யும் போதே இவர் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் அவங்க குற்றத்தை வந்து தவறு செய்வாங்க தான். சின்ன பசங்கள்லேருந்து யாருமே சொல்கிறவங்களே தவறு சேர்ந்தவங்க தான். சொல்கிறவங்க கூட தவறு சேர்ந்து திருத்திக்கணுங்க தான். அவங்களே தவறு செய்யாதவங்க கிடையாது. சொல்கிறவங்களே தவறு சேர்ந்தவங்க தான். தவறு செய்து திருத்திக்கணுங்க. ஆனால் இவர் அருள் சொல்கிற மாதிரி சொல்கிற விதம்
அவர் சொன்னார் இல்லையா, காதில் வந்து சொன்னதால அவர் நாளைக்கு நான் திட்டம் இல்லை, நாளைக்கு இது பண்ணல. அப்படிதான் ஒவ்வொரு விஷயமும் அவர் சொன்ன அந்த 9 விஷயமும் ஃபர்ஸ்ட் வந்து குற்றங்களை இது பண்ணு சொல்லுவோம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தது. நான் ஒத்துக்கணும், ஃபர்ஸ்ட் குற்றம் சேர்ந்தவரை திட்டக்கூடாது, ஆனால் குற்றம் சேர்ந்தவரை ஒத்துக்கணும், முதல்ல அந்த மனநிலையே வரணும். கடைசி சொன்னார் இல்லையா, ஒரு ஒரு வினைக்கு எதிரி வினையும் இருக்கும். அப்போ ஒத்துக்கணும், குற்றம் செய்த ஒத்துக்கணும்னா சொல்லி காட்டுவாங்க தான். ஆனால் சொல்றவங்களும் அமைதியாக சொல்லணும், ஏற்றுக்கிறவங்களும் கொஞ்சம் ஏற்றுக்கணும். அதனால அந்த விஷயத்த கரெக்டாக ஸ்டார்டிங் சொல்லி கடைசியாக ஃபினிஷ் சொல்லும் போதும் அதான் இந்த எதிர் வினைக்கு லாஸ்ட் வினையும் அதே மாதிரி வந்து பாருங்க, ஏற்றுக்கணும்னு ஃபர்ஸ்ட் ஒருத்தனை குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வந்தது. கடைசி விஷயம் என்ன, ஏற்றுக்கணும்னு வந்து. ஸோ எதிரி வினைக்கு எதிர் வினை இருக்கிறது. நம்ம வந்து என்ன சொல்ல, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதியாக இருக்கலாம். அந்த பாட்டில் வரா மாதிரி அந்த இதயம் இருக்கணும். நான் வந்து 12 வயசுலேருந்து சொன்ன விஷயம் எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஆனாலும் ஒருத்தன் குற்றம் செஞ்சானா நான் விட மாட்டேன். தவறு செய்தான்னு சொல்லிடுவேன், ஆனால் அவனை தண்டிக்கணும்னு சொல்ல மாட்டேன், திருத்திக்கடான்னு சொல்லுவேன். அதுதான் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது புக்கு. அருணும் ரொம்ப பிரமாதமாக சொன்னார். குட் ஈவினிங் ஆல். புக் ரிவ்யூ பண்ணியிருக்கிறதோட என்ன ரிவ்யூ பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படியே என் குவாலிட்டிஸை வந்து பாதி சொன்ன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. தேங்க்ஸ் சார். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து அதான் சார், கொஞ்சம் ஒரு 8 பேட்ச் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. விஷயம் வந்து ரொம்ப எளிமையா சொல்லியிருந்தான். ரொம்ப கான்செப்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து சிங்கிள் வேர்டு. நான் கண்டென்ட் ரைட்டிங்ல வந்து சும்மா வந்து நிறைய குணமா சொல்லுவாங்க, நிறைய எழுத ஃபிளேவரே எழுதாம இந்த சிம்பிள் வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி இவன் ரொம்ப ஒரு வேர்டு அந்த விமர்சிக்காதீர்கள்னா அவ்வளவுதான், அந்த கண்டென்ட்லயே முடிச்சிட்டான். அதுலயே வந்து பாதி ஸ்டோரி அண்ட் கண்டென்ட் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டான். மணிவண்ணன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மேட்சிங் கரெக்டா இருந்தது. அந்த எங்கேயுமே இடைப்படாத விட லைக் எங்கேயுமே கேப்பே இல்லை. லைக் கரெக்டா அந்த சீக்வன்ஸ் அண்ட் ஆர்டர் கரெக்டாக கொண்டு போயிருந்தான். ரொம்ப அந்த விஷயத்த நான் அவன்கிட்ட எப்பயுமே பிடிச்ச விஷயம் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியரா சொல்ற விஷயத்துல எப்பயுமே அவனுக்கு கிளாப்ஸ் அதிகமாக தட்ட வேண்டியதா இருக்கு. தேங்க்யூ. கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. அருண், குட் ஈவினிங். அனு, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்ரிஷியேட் பண்ணோம் அருண், உன்னுடைய அந்த ஃப்ளோ. இதுக்கு முன்ன பண்ண புக் ரிவ்யூ ப்ராபப்ளி லாங் பேக் பண்ணிருப்ப. நல்ல எஃபர்ட் எடுத்து படிச்சிருக்க, நல்ல எஃபர்ட் எடுத்து ப்ரெசென்ட் பண்ண. நச்சுன்னு 9 டாபிக்ஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ஸ் எல்லாமே. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னோட ஃப்ளோ ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அதுல ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டாபிக் வந்து லிசன், பேசுறதை விட லிசனிங், அது ரொம்ப முக்கியமான விஷயம். விச் ஐ ஸ்டார்டட் டு ஃபாலோ கான்சியஸ்லி. ரொம்ப ரீசன்ட் டேஸா நான் நிறைய பேசுறத கம்மி பண்ணிக்கிட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கான்சியஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய எப்படி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு தெரியல. பட் என்னன்னா நம்மளோட மென்டல் பீஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எஃபெக்டிவா நம்மளால எதையுமே செயல்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க நம்ம ரொம்ப மெச்சூர்டு ஆகும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த புக்ஸோட இதுவே. இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுனால நம்ம தான் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும், நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் நல்லா வரும், நமக்கு தான் அந்த இம்பாக்ட் நிறைய தெரியணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு படிச்சோம்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுல நான் ஃபாலோ பண்றதுனால எனக்கு தெரியுது அந்த என்னோட மென்டல் பீஸ் எப்படி இருக்கு, நான் எவ்வளோ ஆக்டிவா இருக்கேன் அப்படின்றத என்னால பண்ண முடியுது. ஸோ நல்ல டாபிக் செலக்ட் பண்ணியிருக்காரு அருண். ரீசெண்டா ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, மெய்யழகன் மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை, ஆனா இருக்கிறவங்க எல்லாம் சித்தார்த் அபிமன்யு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மெய்யழகன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோம், சித்தார்த் அபிமன்யு மாத்துறதுக்கு நம்ம பிறக்கல. சோ நல்ல படம், நீ சொன்ன மாதிரி எக்ஸலண்டா இருக்கும், அந்த கேரக்டர் வந்து அட்ராக்ட் பண்ணும். சோ அந்த ஸ்டேட்டஸ் போட்டவருக்கு சொல்ற, நம்ம மெய்யழகன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணலாம், சரிங்களா? குட் ஜாப் அருண். நிறைய புக்ஸ் இந்த மாதிரி நீ படிச்சு இந்த ரிவ்யூ பண்ண. ஆல் த பெஸ்ட் அருண். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் யாராச்சும் ஷேர் பண்ணுங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்க கமெண்ட்ஸ். அருண், பூனா பேசுறேன். மேம் சொல்லுங்க மேம். ரொம்ப நல்லா பண்ண அருண், சூப்பரா இருந்தது. நல்ல ஃப்ளோ, நல்ல கீ பாயிண்ட்ஸ் அந்த புக்லேருந்து நல்லா எடுத்து சொன்ன, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்க சொன்னதை.
அண்ட் என்னோட அப்சர்வேஷன், நீ ஜென்ரலாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன். பட் மேபி இது சில பேருக்கு இயல்பாகவே வரும் அந்த தன்மை. லிசன் பண்ணுறது, கோவம், பெருத்தையாரோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கறது அப்படிங்கிறது, இதை படிக்கும்போது அப்படிங்கிற ரொம்ப எல்லாருக்கிட்டையும் எளிதால பழகக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பாப்புலர் இருக்க எல்லார்ட்டையும் பார்த்தானே இந்த குவாலிட்டிஸ் இருக்கும். ஒரு 4-5 குவாலிட்டிஸான ரொம்ப அழகாக எடுத்து சொன்னேன். யூஸ்வலாக நான் ரெகுலராக ஜாயின் பண்ண மாட்டேன். ஆனால் இன்னைக்கு ஐ எம் ஹாப்பி தட் ஐ ஜாயின்ட். இல்லைன்னா ஐ வுட் ஹவ் மிஸ்ட் அ வெரி குட் ஸ்பீச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்லா பேசினார். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யூர் கமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. குட் ஈவினிங் சார். நான் ரவணசமுத்திரத்துல ஆரம்பிச்சிருங்க சார். சொல்லுங்க சார், நல்லா பண்ணீங்க புக் ரிவ்யூ. எப்படி இருந்துச்சுன்னா, எப்பவுமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணும்போது நம்மளை பத்தி எதுவுமே சொல்லவே மாட்டோம். ஆனா நீங்க ஒரு சில விஷயங்கள் உங்களை பத்தி ஷேர் பண்ணீங்க. அது வந்து ஒரு பெரிய ஹை லெவல்ல உள்ளவங்க தான் அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமாட்டு இந்த கண்ணு தெரியாதவர் வந்து பக்கத்து பெட்ல இருந்தவர்கிட்ட எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன் அப்படின்னு பாக்குறப்போ அந்த மாதிரி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களே ஒரு வேதனையில அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த சுச்சுவேஷன் வந்து அவர் எவ்வளவு அழகா அவர் பக்கத்துல இருக்கிறவருக்கு சொன்னாரு. ஆனா பக்கத்துல போய் பாக்குறப்போ அது வந்து வெறும் சுவராதான் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு சார். சூப்பரா பண்ணீங்க. வாழ்க்கையில நீங்க அதையும் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில முன்னேற என்னோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் யூர் கமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யாராச்சும் ஆன்லைனில் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வணக்கம் அருண். நான் சொல்லுங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு புக். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புக்கே படித்த மாதிரி இருந்துச்சு. பாயிண்ட்ஸ் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் நல்லா எடுத்திருந்தீங்க. நல்ல விதமாக இருந்தது. முக்கியமாக நீங்கள் அந்த சினிமா படம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க போய் பாரு அப்படின்னு. எனக்கு பர்சனலாகவே கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ. ஓடிடிலே இருக்கும் பாருங்க. ஓகே ஓகே மேம். கேட்கல மேம். இப்போ கேக்குதுங்களா? கேக்குது மேம். கேக்குது மேம். கேக்குது மேம். எஸ். உங்க ரிவ்யூ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்க பிபிடி எல்லாமே நீங்க பண்ண விதம், ஒவ்வொரு டாபிக்குமே உண்மையிலேயே எனக்கு ஒரு 2 months ரொம்ப அப்செட்டா இருந்தேன் நான் உண்மையிலேயே. அது நான் வந்து வேற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கும் இப்போதைக்கு ரெடியா இருந்தேன். உங்க புக் ரிவ்யூ கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு புதுசா மறுபடியும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறதுக்காக ஒரு டைம் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். எதுவும் அதுக்கு மேல எதுவும் சொல்ல வரல. எனக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரிவ்யூ. எனக்கு ரிஃப்ரெஷ் பண்ற மாதிரியும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருந்தது இந்த ஸ்பீச்ன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். மேம், கட்டாயமா யோசிக்கணும். யோசிக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் யாராச்சும் கமெண்ட் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே சார், ஃபைன். ஸோ இந்த புக் ரிவ்யூ உண்மையாகவே ரொம்ப நல்லாவே போச்சு சார். நீங்கள் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. என்ன வேர்ட்னா, இஃப் யூ வின் இன் ஆர்கியூமெண்ட் யூ வில் லூஸ் த பீப்புள். யா ஷுவர் சார். கண்டிப்பாக வந்து நம்ம எப்போ வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அப்போ வந்து நம்ம பீப்புளை லூஸ் பண்ணுவோம். இந்த வேர்டு வந்து உண்மையாகவே ட்ரூவான வேர்டு. இது யாரெல்லாம் நினச்சி பார்க்குறாங்களோ கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட்டில் வின் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ எப்படி வந்து பீப்புள் கூட லூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் தான் நினைப்பாங்க. தேங்க்யூ சார். முரளி சார் கமெண்ட். அவர் வேணாம் நினைக்கிற சார் பேசுங்க சார். க்ளோஸ் பண்ணிட்டீங்க. எப்படிதான் இருந்தாலும் சிரிட்டே இருப்பான் எல்லாரையும். இன்னைக்கு புக்கில் சொல்லிட்டாங்க திட்டக்கூடாதுன்னு சொல்லி, அதனால முரளி சார் பேச ஒன்றும் இருக்காது. அப்படி முடிவு பண்ணிங்க போல இருக்கு. ரைட்டு அருண், ரொம்ப பிரமாதமாக பேசிட்ட. புக் ரிவ்யூ ரொம்ப பண்ணது கிடையாது, புக்கு ரொம்ப படிச்சது கிடையாது, அதெல்லாம் பொய்ப்பா. அதெல்லாம் கிடையாது. புக் ரிவ்யூனா இப்படி தான் பண்ணணும், அப்படிதான் ஒரு இலக்கணமே வகுத்து கொடுத்துட்டேன் இன்னைக்கு. ஸோ புக்கில் இருக்கக்கூடிய மெயின் பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம கரெக்டாக எடுத்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸு, பர்சனல் எக்ஸாம்பிள்,
புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எப்பவுமே வந்து புக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சிடலாம். ரைட்டா? நம்ம வந்து பர்சனல் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது தான் அதான் யாருக்குமே தெரியாது. ஸோ அதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், புதுசாக இருக்கும், நம்மளுமே அனுபவித்து சொல்ல முடியும். நம்மலாம் இது கான் த்ரூ திஸ்ன்னும் போது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ரொம்ப அருமையான புக் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் பாரு என்ன 6 அடிச்சுட்டார் இல்லையா? முதல் பாயிண்ட்டே எனக்கு தான் சொல்லியிருக்காரு அவரு. சரி, ஃபாலோ பண்ணிக்கிறேன்ப்பா. அடுத்த சில பாயிண்ட் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃபோட ஆர்கியூ பண்ணாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் ரொம்ப ஃபாலோ பண்ண தெரியும் எல்லாருக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி போனாட்ட என்னுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதணும்னு சொன்னா, சுயசரிதை எழுதணும்னா ஒரே ஒரு லைன் தான், ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். போனா சொன்ன மாதிரி கேட்டு நடந்தேன், அவ்வளோதான். ஈஸியாக முடிச்சிடலாம் ஒரு லைனில். அதனால பிரச்சனை இல்லை. சரி, நானும் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். அருண் சொன்ன மாதிரி கசல்னு ஒரு டோனார் நமக்கு இருக்காங்க. சில பேர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க வந்து முன்னாடி ஐகேட்னு ஒரு கம்பெனி பெங்களூரில், அந்த கம்பெனியில் சிஎஸ்ஆர் ஹெட்டாக இருந்தாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வந்து அப்போ இதில் இருந்தோம், நம்ம கேசவ பெருமாள் ஆஃபீஸில் இருந்தோம் அந்த பீரியடு. அப்போ வந்து ஃபோன் வந்தது, நீங்கள் வாங்க பெங்களூருக்கு வாங்க, சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், டொனேஷன் என்ன கொடுக்க முடியும் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் கிளம்பி போயிட்டேன். அப்போல்லாம் பெரிய டிஆர் டீம்லாம் கிடையாது, நான் தான் டிஆர் டீம். அதனால் நான் தான் போனோம். நானே போயிட்டேன் பெங்களூருக்கு. கரெக்டாக மார்னிங் ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பினா அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து இங்கே லஞ்சுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சோன்னா நம்ம மீட்டிங் வச்சுக்கலாம். திருப்பி நீங்கள் ஈவினிங் ட்ரெயினே பிடிச்சி, அப்புறம் சதாப்தி அந்த ட்ரெயின் மட்டும் தான், இன்றைக்கி மாதிரி வந்தே பாரத்லாம் கிடையாது. ஸோ காலங்கத்தால் இங்கே சதாப்தியில் கிளம்பினா 10 மணிக்கு போயிடுச்சு, பெங்களூருக்கு ஸ்டேஷன் போயிடுச்சு. அங்கேருந்து அவங்க பெங்களூர் வெளியில் ரொம்ப தூரம் தள்ளி அவங்க ஆஃபீஸ் இருக்குது, ஐஐடி ஆஃபீஸ். ஸோ அது ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். போகும்போது 12 மணி தான் போய் சேர்ந்தேன் அவங்க ஆஃபீஸ்க்கு. அவங்க ஆஃபீஸில் போன உடனே அவங்களுக்கு ஒரு கேபின், ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் கூப்பிட்டு நான் உட்கார சொல்லிவிட்டு, முதல்ல லஞ்சு சாப்பிட்டுலாம், சாப்பிட்டு உடனே மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம், நீங்கள் திருப்பி 3 மணிக்கு எனக்கு ட்ரெயின், ரிட்டர்ன் ட்ரெயின் சென்னை வரதுக்கு, அதனால் எர்லி லஞ்சு பரவாயில்ல, போயிடலாம். நான் ஒரு நிமிஷம் போய் கேன்டீனில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன், லஞ்சு ரெடியாக இருந்தால் நான் உங்களை உடனே லஞ்சு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னாங்க. சரி போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். அது கேன்டீனு அவங்க ரூம்லேருந்து 2 மாடி தள்ளி போன போல இருக்கு. அவங்க போயிருந்தாங்க. நான் அவங்க ரூம் உட்காந்துருக்கேன், அப்படியே அவங்க ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துருந்தேன். பார்த்தாக்கா சில இதெல்லாம் கப்பு வாங்கியிருக்காங்க. அந்த கப்பெல்லாம் வச்சுருக்காங்க அந்த ரூமில். என்ன கப்பு வாங்கியிருக்காங்க என்னன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தாக்கா அவங்க பர்சனலாக வாங்கின கப்பு. இந்த இதெல்லாம் வாலிபாலுக்கு இது அந்த மாதிரிலாம் ஆடிட்டாங்க போட்டுருக்கு, ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்காங்க. அதில் ஏதாவது வின் பண்ண ப்ரைஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அவங்க ஆஃபீஸில். சரி, இந்த அம்மாட்ட என்ன பேசுகிறோன்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டேன் நான். அப்புறம் லஞ்சு கூப்பிட்டு போனாங்க. லஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு வந்தோம், கான்ஃபரன்ஸ் ரூம் வந்தோம். இன்னொரு 4-5 பேர் அந்த அவங்களோட ஆஃபீஸ் டீம்லாம் இருந்தாங்க. போய் உட்காந்து என்ன பண்ணுறீங்க சேவாலயா, என்ன பண்ணுறீங்க என்னென்ன ஒன்று, சேவாலயா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறோம் இந்த ஆரம்பித்தா. அந்த அம்மா டக்குன்னு இப்படி பார்த்தாங்க. நான் ஏதோ ஸ்கூல் நடத்தணும் சொல்ல போகிறான்னு வச்சுருந்தேன், நான் அது பேசவே இல்லை. நான் ஸ்போர்ட்ஸில் நிறைய காம்படிஷன்லாம் போகிறோம், நிறைய ப்ரைஸ் வாங்குகிறோம், நிறைய மெடல் வாங்குகிறோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒலிம்பிக் ரோட் மேப்னு ஒரு டீம் வச்சுருக்கோம். ஒரு நாள் என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து சேவாலயா பசங்க போய் ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்க போகிறாங்க, அதுக்கு தயார் பண்ண போகிறோம். புதுசாக ஃபுல்லாக இதே பேசினேன். அது பேசும்போது சைடில் சொல்லும்போது இந்த பசங்கள்லாம் வந்து ஆர்ஃபன் சில்ட்ரன், அதனால் ஆர்ஃபன் சில்ட்ரனுக்காக இங்கே தங்க வச்சுருக்கோம், இவங்களுக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் சைடில் மெயின் பாயிண்ட்டு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பேசிட்டேன். ரைட்டா? இப்போ இதில் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணி நம்ம பிக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா க்ளீன் போல்டு அன்னைக்கு அது பேசி முடிச்ச உடனே முடிவு பண்ணிட்டாங்க, 6 லட்ச ரூபா கொடுத்துட்றோம், உடனே ஸ்போர்ட்ஸுக்காக கொடுத்துட்றோம், சேவாலயோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்காக கொடுத்துட்றோம், ப்ரொபோசல் ரெடி பண்ணி அனுப்புங்கலாம் சொல்லி அப்ரூவே பண்ணியாச்சு அன்றைக்கி. அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ப்ரொபோசலாம் ரெடி பண்ணி அமிச்சோம், எல்லாம் பண்ணாக்கா அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு. நமக்கு வந்து பண்ண முடியல அவங்களால, அந்த அவங்க சொன்ன ப்ராமிஸ் பண்ண முடியல. ஆனால் இன்னி வரைக்கும் நம்மளை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்புறம் ஐகேட் கம்பெனியே முடிச்சு, அவங்க அங்கேருந்து வேற கம்பெனி போனாங்க. அடுத்த கம்பெனி போனோடனே மெசேஜ் அனுப்புவாங்க, நான் இந்த கம்பெனியில் இப்போ சிஎஸ்ஆர் ஹெட்டாக இருக்கேன், இங்கே ஒரு ப்ரொபோசல் கொடுங்க அப்படின்வாங்க. அது கொடுப்போம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற மாற்றி வந்து கடைசியில் ஃபோர்டுக்கு வந்தாங்க. இன்னும் கூட அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஃபோர்டு சிஎஸ்ஆர் இருக்கும்போது அங்கேயே நமக்கு நிறைய வாலண்டரி ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் இன்வால்வ் ஆனாங்க. ப்ளஸ் நமக்கு அந்த கொரோனா போதெல்லாம் நிறைய வந்து அவங்க சொல்லி தான் சில இதெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணோம். இன்னும் கான்டாக்டில் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனியே எவ்வளோ மாறினா கூட அந்த ஆளை பிடிச்சிட்டேன் நான். இல்லை, ஐகேட் மூலமாக நமக்கு வரல, அது வேற இஷ்யூ, அதனால அது நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, நடக்கலை. அந்த கம்பெனிக்கே பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால வந்து அவங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பண்ணல அவங்க. பட் அவங்க அது தவிர மாறி போன கம்பெனிஸு நான் 3-4 கம்பெனி எது வந்தாலுமே வந்து நம்மளோட லிங்க் பண்ணுவாங்க.
லிங்க் பண்ணி நாம போய் கேட்க வேண்டியதே இல்லை, நம்ம அப்ரோச் பண்ண வேண்டியதில்லை, அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன், நீங்கள் ப்ரொபோசல் கொடுக்கலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா, இப்போ சென்னைக்கு எப்படியாவது வந்தாங்கன்னு சொன்னாக்கா ஃபோன் பண்ணுவாங்க, போய் பார்ப்பேன் அவங்கள போயிட்டு. அப்படி வந்து பர்சனலாக ரிலேட்டிவ் டெவலப் ஆச்சு சொன்னாக்கா, அந்த மாதிரி கரெக்டாக என்ன சொன்னால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம பேசிட்டோம் அன்னைக்கு. நம்ம நிறைய நம்மளுடைய கம்யூனிகேஷனோட நான் சொல்லுவேன், நம்ம லெட்டர்லாம் போடுறோம் இல்லையா, போட்டால் நம்ம எடுத்து பாருங்க, நம்ம தேங்க்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, ஆரம்பிச்சது வந்து கடைசி பேரை தவிர பாக்கி எல்லாம் சேவாலைன்னா என்னது அது ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கடைசியில் தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி டொனேஷன் கொடுத்தீங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்றது இருக்கும். இதெல்லாம் மாற்றணும், கொஞ்சம் மாற்றிட்டீங்களான்னு தெரியல, நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை போடணும். நம்ம நிறைய பேர் நம்ம லெட்டர் ரைட்டிங், மற்ற மெசேஜ் டைப்பிங், இப்போ லெட்டர் ரைட்டிங்கே கிடையாது இல்லை, இப்போ எல்லாம் மெசேஜ் தான் அனுப்புவோம். மெசேஜ் அனுப்புறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜர் போர்ஷன் ஒரு மெசேஜில் நம்மளை பற்றி தான் இருக்கும். நான் அந்த மெசேஜ் அனுப்புறேன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நம்மளை பற்றி இருக்கும். அதுக்கப்புறம் போனால் போகுதுன்னு கடைசியில் ஒரே ஒரு பேரா மட்டும் அவங்கள பற்றி, அவங்களுக்கு என்ன போடணுமோ அதை பற்றி போடுவோம். அப்படி இருக்கும்போது அதோட கிளிக் ஆகாது. ஓப்பன் பண்ண உடனே முதல்ல வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பின்னாடி நம்மளை பற்றி போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னாக்கா அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் கம்யூனிகேஷனாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இப்போ இன்னும் சேஞ்ச் பண்ணலன்னு சொன்னாக்கா திருப்பி இந்த வாட்டி நான் சொல்கிறேன், வேறு யார் இருக்காங்க தெரியல குரூப்பில், யாருக்காவது விழுன்னு தெரியல, இவங்கலாம் இல்லை போல் இருக்கு, டிஆர்லாம் யாருமே இல்லை போல் இருக்கா, இருந்தாக்கா அந்த இதை பார்க்கணும். கொஞ்சம் போனா இருக்கா. ஸோ நம்ம ஜிடிலேருந்து ஒரு ஜெனரேட்டர் லெட்டர் ஃபார்மேட், தேங்க்ஸ் லெட்டர் ஃபார்மேட்லாம் இந்த வாட்டி திருப்பி கிராஸ் செக் பண்ணுங்க. அதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம். பட் இது உலகம் பூரா ஃபாலோ பண்ணுற விஷயமாக தான் யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை, அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அதை சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் கம்யூனிகேஷனோட மற்ற எனி டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அதில் வந்து ஈவன் நம்ம பேசும்போது கூட ஓரல் கம்யூனிகேஷனாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு சில பாயிண்ட் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசிடலாம். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி வரலாம். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், சில பேர் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், நான் பேரெல்லாம் சொல்ல நான். அவங்களாம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால் அவங்கள பற்றியே ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாங்க. எதிர்க்க உட்காந்துருக்கிறோம், அவர் கேட்கவே மாட்டார். இந்த லிசனிங் சொன்னாலே அதை கேட்க மாட்டார். ஏன்னா அவர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார், எப்போ வந்தாலும் முடிப்பான், என்னை பற்றி நான் சொல்லிக்கணும் அப்படின்னு. இவர் உடனே ஆரம்பிச்சு அடுத்த அரை மணி நேரம் வந்து அவர் பேசிட்டே இருப்பார், அவரை பற்றி பேசிட்டே இருப்பார். 2 பேரும் மாதிரி பேசுவேன், நான் உட்காந்து கேட்டுட்டு இருந்திருக்கேன். நான் சில சந்தர்ப்பங்களாக மாட்டிட்டு இருக்கேன். இவர் பேசிட்டே இருக்காரு, அது முடிச்சு உடனே அவர் ஆரம்பிக்கிறாரு, அது வரை இவர் ஆரம்பிக்கிறார், அப்புறம் இவர் ஆரம்பிக்கிறாரு. ரவீன் நான் வந்து அவங்க சொல்லிட்டு சொல்லுவாருன்ட்டு நான் உங்க ஸ்பீச் அவர் ரவீனாவும் அதை நோட் பண்ணிருப்பாரு. நீங்க பேசும்போது முதல்ல அந்த கோகோலா கம்பெனி அந்த எந்த கம்பெனி அந்த கம்பெனி பத்தி ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்க சேவாலை பத்தி சொல்லுவீங்க. அது ரொம்ப இதுவாகும். அது ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அந்த இது நான் பார்த்துருக்கேன். எப்பவுமே கம்யூனிகேஷன்ல முதல்ல ஆளை கேட்ச் பண்ணிடணும். கேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்றதை கேட்பாங்க. நம்ம ரிப்பல் பண்ணிடுறோம். நம்ம முதல்ல நம்மளை பத்தி பேச ஆரம்பிக்கும்போது இவன் என்ன பெரிய ஆள் வந்துட்டான், அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணுவான். அவன் முடிக்கிட்டான், அடுத்து நான் பாரு சரியான பதிலடி கொடுக்குறேன் பாரு, உன்னோட நான் பெரிய ஆள் நான் சொல்றேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு போட்டியில தான் போயிடும் அது. அப்படின்னா அவன் முதல்ல எடுத்தோடனே நம்ம அவங்கள பாராட்டி முடிச்சோம் சொன்னாக்கா அவரும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு தயாராகிடலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிச்சு ரெடி பண்ணிடுறோம். அந்த வேலையை முதல்ல பண்ணிடணும் கம்யூனிகேஷன்ல. ஸோ அதுவுமே அந்த ஒரு பாயிண்ட் இருந்தது. எனக்கு அந்த கசல் ஞாபகம் வந்தது. அதுக்காக சொன்ன கசல் அதெல்லாம் வந்து நம்ம அந்த சித்திரகுளம் ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அங்கே வந்தோம், அங்கேருந்து இங்கே வந்தோம், 2-3 ஆஃபீஸ் மாறியாச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே முன்னாடி நடந்த விஷயம். இன்னும் அவங்க லிங்க்ல இருக்காங்கன்னா அன்னைக்கு நான் வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி பேசினது அது எப்படி பிடிச்சானா அவங்க ரூம்ல பார்த்து பிடிச்சோம், அவ்வளோதான். இந்த அம்மா ஸ்போர்ட்ஸ் தான், அதனால இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி பேசினாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எஜுகேஷன்லாம் அப்புறம் தான் சொன்னேன். ஸ்போர்ட்ஸ் தான் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி சொன்னது அவங்களுக்கு. இன்னும் போது அவங்களுக்கு சேவை ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. ஸோ டோனார் கம்யூனிகேஷனில் மட்டும் இல்லை, மற்ற நம்ம இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், பர்சனல் கம்யூனிகேஷன் எதில் இருந்தாலுமே வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கம்யூனிகேஷன் வச்சு தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே இருக்கு. வேற எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வாய முடியும் 3 உட்காந்தாக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகணும்னு சொன்னாக்கா நம்ம பல பேர்கிட்ட பேசி பழகி அதெல்லாம் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். அப்போ எப்படி பேசுகிறோன்றது வந்து எப்படி பேசுகிறோம், எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது இந்த புக்கில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்கு. இந்த டேல் கார்னகி புக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமான புக்கு. இது இங்கிலீஷு தமிழ்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இங்கிலீஷு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் நல்ல வேலையாக எல்லாத்துக்கும் வந்திருக்கு. அதெல்லாம் ரெகுலராக வாங்கியிருக்கோம், அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். நம்ம லைப்ரரிலையும் கொடுத்துருக்கோம், கசுவா லைப்ரரிலையும் இருக்குது, சிட்டி ஆஃபீஸ் லைப்ரரிலையும் இருக்குது. எல்லா ஊர்லேயும் நம்ம டேல் கார்னகி புக்ஸ் நிறைய இடத்துல வாங்கி கொடுத்துருக்கோம், இருக்குது, எல்லா புக்ஸுமே இருக்குது. ஸோ அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா படிக்க தெரியும், நீங்கள் இங்கிலீஷ் புக் படிச்சுட்டீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே கூகுள் டிரான்ஸ்லேஷன்.
டக்குன்னு கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு எடுத்துட்டு யாரும் அதை உட்காந்து முயற்சி எடுத்து எழுதலை, போட்டு கொடுத்துட்றாங்க. அது ஒரு மாதிரி தமிழே கொஞ்சம் கரடுமுரடான தமிழாக இருக்குது. பட் நீங்கள் தமிழ் தான் படிக்க போகிறேன், இங்கிலீஷ் நான் படிக்கிறேன் இதுதான் சொன்னாங்க, உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அது படிக்கிறதா ஃபஸ்ட் டைம் நீங்கள் அது படிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்கு அந்த விஷயம் கேட்சியாக இருக்கும். ஸோ டேல் கார்னகி புக்ஸு அவர் ஒரு எக்ஸாம்பிள். அதுவரை மற்ற செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருடைய புக்ஸுமே நம்ம நிறைய வாங்கிட்டோம். எக்கச்சக்கமாக இந்த யுகி மாதத்தில் பாக்கி இல்லை புக்கு. இனிமேல் புதுசாக யாராவது பிறந்து எழுதினா தான் உண்டு. அவ்வளோ முக்கியம் வாங்கியாச்சு நம்ம. வாங்கி எல்லாமே இங்கே வந்து பல பேருடைய பர்த்டேக்கு சர்க்குலேட் பண்ணும்போது அவங்க வீட்டில் அந்த காப்பீஸ் இருக்கலாம். இதெல்லாம் நிறைய நம்ம லைப்ரரியும் இருக்கலாம். கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதுக்கு. படித்தா லைஃபே மாறிடும். நிறைய புக்கால் லைஃப் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். நானே ஒரு உதாரணம், இந்த 3 புக்கு படித்ததால் தான் இன்னைக்கு நீங்களாம் இங்கே இருக்கீங்க. இந்த சேவாலய ஆர்கனைசேஷன் வந்திருக்குன்னு சொன்னாலே ஒரு லைன் ஒரு இந்த 3 பெற்றோர் படித்ததால் தான் சேவாலயம் ஒரு நிறுவனமே உருவாயிருக்கு. அதனால் வந்து புக்கை படிக்கிறது வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றோங்கிறது என்னுடைய உதாரணம் எடுத்துக்கலாம் நீங்கள். ரைட்டா? அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், இந்த புக் ரிவ்யூ, புக்கு படிங்க, இன்னும் நிறைய படிங்கன்னு சொல்கிற காரணமே வந்து அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ், டேல் கார்னகி புக்ஸ் எல்லாம் வந்து அதெல்லாம் ராகுல்கிட்ட கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ராகுல் ஜாயின் பண்ண கொடுத்தான்னு நினைக்கிறேன். இன்னுமா படிச்சுட்டு இருக்காது. ராகுல்கிட்ட கொடுத்த காரணமே வந்து இங்கிலீஷ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதனால இங்கிலீஷ் புக்காக படி. அது படிக்கும் போது உன்னோட செல்ஃபையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, அது ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி இந்த புக்கில் இருக்கும் அப்படிங்கிறது. இங்கிலீஷும் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் தான் இருக்கும். அதில் அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சொல்கிற ஒரு விஷயத்துக்கும் ஒரு கதை சொல்லுவார் இல்லையா? நிறைய ஒரு கதையாக வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் டீச்சர்லாம் படிச்சாங்கன்னா நிறைய கதை எடுத்து கிளாஸில் சொல்ல முடியும். பசங்களுக்கு கதையாக சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் அந்த கதை மூலமாக போகும். அவர் புக்கு ஃபுல்லாக கதையாக இருக்கும். மோஸ்ட்லி அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். அதையே வந்து ஒரு கதை மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி சொல்லுவார். ரொம்ப வெரி வெல் ரிட்டன் புக்கு. அதோட இன்னைக்கு அந்த புக்கை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசிட்டார் நம்மால். டேல் கார்னகி பாராட்டிருக்கலாம், அருணை முதல்ல பாராட்டிடலாம். ரொம்ப நல்லா பேசியாச்சு. இனிமேல் வந்து அடிக்கடி அருணுக்கு புக் ரிவ்யூ கொடுங்க, நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.